அ டே வித் பாவனா அப்படின்னு இருந்தா ஹவ் இட் வில் பி? ரொம்ப பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாம் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா வாட் எவர் அம்மா இஸ் மேக்கிங் அது. அப்புறம் வந்து முடிஞ்சா ஜிம்முக்கு போவேன். இப்போ 5 days a week போகணும்னு ஆசை. சம்டைம்ஸ் 3 இருக்கும், சம்டைம்ஸ் 2 இருக்கும். சின்ன ஒரு இதில் நான் டயட் பார்ப்பேன், ஆனால் ரொம்ப எல்லாம் இல்லை. சாப்பிடணும்னா நான் சாப்பிடுவேன். ஐ மீன் லைக் எது ஃபேவரட் அந்த மாதிரி? ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ஹோம்மேட் ஃபுட்டு, தென் பிரியாணி ஆனாலும். பட் இந்த மாதிரி நான் இது சாப்பிடவே மாட்டேன், காப்ஸ் தொடவே மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. தென் ஜிம்மெல்லாம் முடிச்சு வந்தீங்கன்னா மேபி ஓவர் சும்மா போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின் கேர், ஹேர் கேர் அந்த மாதிரி? ஸ்கின் கேர் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை. நார்மலாக வந்து சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஹை அண்ட் பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ரொம்ப சின்ன சீப் பிராண்ட்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் எல்லாமே மாறி மாறி யூஸ் பண்ணுவேன். சேம் தான், ஆயில் எல்லாம் போடுவேன். அம்மா எல்லாம் பண்ணுற ஆயில் எல்லாம் போட்டு நல்லா மசாஜ், ஷாம்பு, வாஷர். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக்கோட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ். ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட தி பியூட்டிஃபுல் கார்த்திகான்னு சொல்லுமா இல்லை பாவனான்னு சொல்லுமா? நான் சொன்னதான் தெரியும். ஆக்சுவலி மை க்ளோஸ் கனெக்ட் இஸ் மை சிஸ்டர்ஸ் நேம் இஸ் கார்த்திகா. ஸோ அதனால ஆல்மோஸ்ட் ஷீ ரெசம்பிள்ஸ் யூ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா. அ டே வித் பாவனா அப்படின்னு இருந்தால் ஹவ் இட் வில் பி, எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படியே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ யுவர் ஸ்கின் கேர், பிகாஸ் யூ டோன்ட் லுக் யுவர் ஏஜ் அப்படின்னு இருக்கும்போது, பிகாஸ் நிறைய வாட்டி நான்லாம் பர்சனலாக யோசிச்சேன், ஐயோ வயசாக ஏதாவது பண்ணணும் மூஞ்சிக்கு அப்படின்லாம். ஸோ யுவர் பர்சனல் கேர், அஃப்கோர்ஸ் இன்சைட் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா வெளியிலையுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அ டே வித் பாவனானா உங்கள் லைஃப் ஸ்டைல், ஸ்கின் கேர். ரொம்ப பெரிய ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாம் இல்லை. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா வாட் எவர் அம்மா இஸ் மேக்கிங் அது. அப்புறம் வந்து முடிஞ்சா ஜிம்முக்கு போவேன். 5 days a week போகணும்னு ஆசை. சம்டைம்ஸ் 3 இருக்கும், சம்டைம்ஸ் 2 இருக்கும். மேபி வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் கிடைக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணுவேன். அது வந்து ஜிம் போகக்கூடாது. பட் போனீங்கன்னா நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன். அங்கே போகிறது தான் ஒரு இது. போனீங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். தென் சின்ன ஒரு இதில் நான் டயட் பார்ப்பேன், ஆனால் ரொம்ப எல்லாம் இல்லை. சாப்பிடணும்னா நான் சாப்பிடுவேன். ஐ மீன் லைக் எது ஃபேவரட் அந்த மாதிரி? ஃபேவரட் ஃபுட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாமே ஹோம்மேட் ஃபுட்டு, தென் பிரியாணி ஆனாலும். பட் நான்வெஜ் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் சிக்கன், ஃபிஷ் கொஞ்சம் எப்பயாச்சு, நாட் நெசசரி. இல்லாட்டி மோஸ்ட்லி வெஜிடேரியன் அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்கேண்டி நான் ரொம்ப வந்து இந்த மாதிரி நான் இது சாப்பிடவே மாட்டேன், காப்ஸ் தொடவே மாட்டேன், அந்த மாதிரி எல்லாம் இல்லவே இல்லை. அப்படி அவ்வளோ எல்லாம் ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை. தென் ஜிம்மெல்லாம் முடிச்சு வந்தீங்கன்னா மேபி ஏதோ ஒரு சும்மா போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் ஏதோ ஒரு மாஸ்க் போடுறது, இல்லை வந்து டிவி பார்க்குறது, சீரீஸு, மூவிஸு, அந்த மாதிரி பெட்ஸ் கூட இருக்கிறது, அம்மா கிட்ட இருக்கிறது. தென் வாட்ஸ்அப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட்டிங் பண்ணுறது. நைட்டு வந்து நார்மல் ஸ்கின் கேர், தூக்கம், அவ்வளோதான். நத்திங் எல்ஸ். ஸ்பெசிஃபிக்காக ஸ்கின் கேர், ஹேர் கேர் அந்த மாதிரிலாம்? ஸ்கின் கேர் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை. நார்மலாக வந்து சம்டைம்ஸ் நான் ரொம்ப ஹை அண்ட் பிராண்ட்ஸும் யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ரொம்ப சின்ன சீப் பிராண்ட்ஸ் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் எல்லாமே மாறி மாறி யூஸ் பண்ணுவேன். அண்ட் மைன் இஸ் அ காம்பினேஷன் ஸ்கின். ரொம்ப ஆயிலி இல்லை, ரொம்ப ட்ரை இல்லை. ஸோ மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நார்மல் கிளென்சிங், நார்மல் சிடிஎம் ப்ராசஸ் மாதிரி. அவ்வளோதான். சரி. ஹேர் கேர் ஏன்னா ஜென்ரலாக ஒரு பின்பம் இருக்கும்ல, லைக் மலையாளிஸ் வந்து நல்லா ஆயில் இது பண்ணிட்டு அவங்களுக்கு தான் முடி அதிகமாக இருக்குது அப்படின்லாம் வந்து. அண்ட் ஆக்சுவலி நம்மளே வந்து ரேண்டமாக ஒரு மலையாளி ஃப்ரெண்டு கிட்ட தான் ஏன் தலைமுடி கொட்டுதுப்பா அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ உங்களோட ஹேர் கேர் சேம் தான், ஆயில் எல்லாம் போடுவேன். அம்மா எல்லாம் பண்ணுற ஆயில் எல்லாம் போட்டு நல்லா மசாஜ், ஷாம்பு, வாஷர், அவ்வளோதான். ஸோ இப்போ யூ ஹவ் கம் டு சென்னை. இது எத்தனாவது ட்ரிப்பு சென்னை? இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேப்? நிறைய வாட்டி இந்த கேப் டைம்ல நீங்க வருவேன். நான் ஏதாவது இப்போ யூஎஸ் எம்பசி இல்லாட்டி வேற ஏதாவது அந்த மாதிரி வந்து போயிருக்கேன். நான் கண்டினியூஸா வந்து இருந்தது டோருக்காக ஷூட்டிங் டைம். ஒரு எக்ஸ்ப்ளோரிங் இப்போ ரீசெண்டா எதனா பண்ணீங்களா சென்னையில? ஹோட்டல் அந்த மாதிரி ஹோட்டல் லொகேஷன்ங்கிற மாதிரியே இருக்கேன், எங்கேயும் போகலையா? ஸோ ஆக்சுவலி அதான் உங்களுக்கு கேப் கிடைச்சா போங்க அப்படின்னு சொல்லலாம் தான். பிகாஸ் அஃப்கோர்ஸ் யூ ஹேட் அ கேப் அண்ட் சென்னை இஸ் லைக் நெக்ஸ்ட் எங்கேயும் போக முடியல. இன்னொன்று வந்து மேம், நான் இது ஏதோ லாங் பேக் கொடுத்த இன்டர்வியூ, அதில் வந்து நீங்கள் ஒன்று சொல்லியிருந்தீங்க,
ஐ எம் அ ஃபைட்டர் அண்ட் ஐ வில் ஆல்வேஸ் ரிமைன் த சேம் அப்படின்ட்டு இது ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் விட்டுருந்தீங்க. ஐ எம் அ ஃபைட்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் லைக் ஐ குட் சென்ஸ் தட் இது எவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் திஸ் சூட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. ஐ எம் அ ஃபைட்டர் நோ மேட்டர் வாட், உங்களுக்காக நீங்கள் தான் ஃபைட் பண்ணணும். ஸோ அந்த லைன் பற்றி பிகாஸ் யூ லைக் ஷேரிங் கோட்ஸ்ன்ட்டு உங்கள் சோஷியல் மீடியா பார்த்து தெரிஞ்சது. ஸோ அதை பற்றி ஷேர். ஆக்சுவலி இது சொன்ன எக்ஸாக்ட் மொமெண்ட் ஐ டோன்ட் ஓகே ரிமெம்பர். ஓகே. பட் இட்ஸ் பிகாஸ் வந்து லைஃப்ல வந்து சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்மள இந்த மாதிரி ஆக்கிடும். பிகாஸ் நம்மளுக்கேண்டி நம்ம தான் பேசணும், நம்ம தான் வந்து போராடணுங்கிற ஒரு இது வரும்போது வில் ஃபைட். That's all, because I was thinking that, you know, I didn't do anything wrong. So why should I be crucified and sufferங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து டு ஃபைட், யூனோ. அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி டஃப் ஈவன் இஃப் we didn't do anything wrong. அதுக்கு இருந்தும் நானே ஃபைட் பண்ணணும், நானே அது ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு situation வந்து இட்ஸ் ஆக்சுவலி டஃப். இட்ஸ் வெரி சேட். அது ஒரு போராட்டமா இல்லையா மேம்? ஒரு எவ்வளோ நாள் இட் இஸ் வெரி டஃப். எஸ், பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து எவ்ரி டே இஸ் அ ஸ்ட்ரகிள். காலையில் எந்திரிச்சு வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம வந்து இந்த டே முடிக்கணுங்கிற ஒரு இது வரும்போது வந்து வாட் இஸ் திஸ், வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது வரும். பட் நெக்ஸ்ட் டே அப்படி இருக்காதுங்கிற ஒரு பாசிட்டிவ் ஃபீலில் நம்ம முன்னாடி போக வேண்டியதான். நெக்ஸ்ட் டே மேபி நல்லா இருக்கலாம், மேபி வேர்ஸ்ட்டாக இருக்கலாம். அப்போ வந்து ஓகே நெக்ஸ்ட் டே மேபி இஸ் கோயிங் டு பி பெட்டருங்கிற ஒரு இதில் போக வேண்டியதான். ஸோ ஒரு பாசிட்டிவ் நோட்டில் மூவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, திஸ் ஒன் வாஸ் மை ஃபேவரட். ஐ திங்க் உங்கள் அப்பா எடுத்தது அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இது வந்து ஐ வாஸ் இன் மை 7th or 8th மேபி. அப்பா வந்து எடுத்தது இந்த டோர் படத்தில் இது யூஸ் பண்ணியிருக்கேன். என் வீடு காமிக்கும் போது ஒரு ஃபோட்டோ எனக்கே சர்ப்ரைஸ். ஆக்சுவலி அண்ணா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஃப்ரேம் பண்ணி வைக்கும்போது அதுலேருந்து தான் நான் கிளிக் பண்ணேன். இதெல்லாம் பழைய ஆல்பமில் இருக்கும். ஸோ சும்மா அது பார்த்தோன்னே எனக்கும் ஒரு இது வந்து நான் சும்மா வந்து போஸ்ட் ஒன் சச் மெமரியில். ஸோ இந்த பிரதர் சிஸ்டர் அந்த ஜென்ரலாகவே இந்த பாண்ட் வந்து அஃப்கோர்ஸ் நல்லா அடிச்சுக்கிட்டாலுமே வந்து அந்த பாண்ட் வந்து வெரி ஸ்பெஷல் பாண்ட். ஸோ பிரதர் கண்டிப்பாக தட் இஸ் டெஃபினெட்லி தேர். நானும் அண்ணாவும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருந்தாலும் அண்ணாவும் அண்ணாவோட பாய்ஸ் டீம்லலாம் ஏதாவது சண்டை வந்து யாராவது அண்ணா கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா நானே போயிடுவேன். ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது எதுக்கு வந்து அண்ணா கிட்ட அண்ணா பற்றி இப்படி பேசுகிறேன், அண்ணா கிட்ட இப்படி பேசுகிறேன்னு சொல்லி நானும் வந்து வடியெல்லாம் எடுத்து அடிப்பேன். அந்த மாதிரி லைக் 4th 5th 6th அந்த டைம்லலாம் இருக்கும் போதெல்லாம். ஸோ இப்போ கூட அவங்க சொல்லுவாங்க, என்னைய வந்து பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காது, வந்து திட்டிகிட்டே போவா, நான் இன்னொருத்தர் வந்து என்ன திட்டினா இவ தான் வந்து கேட்பான்னு சொல்லிட்டு. அப்போவே ஒரு ரெபலாக இருந்தீங்க அவ்வளோ. கண்டிப்பாக. ஓகே, ஹாப்பி டு ஹியர் மேம். நெக்ஸ்ட் இந்த கோட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. Me being so glad that we only live once because I cannot do this shit again. இது வந்து ரொம்ப எனக்கு காலையில் இது பார்க்கும்போது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. டக்குன்னு வரை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. சம்டைம்ஸ் அப்படிதான். சம்டைம்ஸ் வந்து என்னடா வாங்க இது டெய்லி வந்து ஒரு போராட்டம் மாதிரி இருக்கு. டெய்லி வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் மாதிரி வந்து ஓகே இன்னைக்கு எப்படியோ நைட்டு வந்துச்சு பார்த்து சாமி தூங்கலாம், எந்திரிச்சாலும் இதே ரியாலிட்டி தான்ங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஏதோ ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். வந்து போய் 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 சோஷியல் மீடியாவில் இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நான் சிரிச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ போடுறது வந்து தட் டசன்ட் மீன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மேபி ஒரு நாள் ஒரு டைமில் நான் ஹாப்பியாக இருந்தேன். அது மேபி அது போடும்போது கூட நான் சேடாக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு ஃபோட்டோ சும்மா போடலாம்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். அது பார்த்து வந்து இவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, பாருங்கள் வீடியோலாம் போட்டிருக்காங்க. தட் இஸ் ஸோ ராங். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் அழுதுட்டு இருக்கேன், நான் சேடாக இருக்கேன்னு சொல்லி யாருக்கிட்டையும் சொல்கிறதும் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கீப் அ ஹாப்பி ஃப்ரண்ட். அது வந்து மேபி ஒரு கெட்ட பழக்கமாக இருக்கலாம். இதே மாதிரி தான் இது நான் எங்கேயோ பார்த்த உடனே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட ஒரு இதுதான். லைக் யூனோ சம்டைம்ஸ் எல்லாருக்கும் ஒரே ஒரு லைஃப் தான், லைஃப் இஸ் ஷார்ட்னு சொல்லும். நம்மளுக்கு வேல்யூ இருக்குது. பட் அட் த சேம் டைம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸும் நிறைய ப்ராப்ளம்ஸும் வருதும். எப்படா இது முடியும், இன்னுமா மறுபடியும் வந்து இது இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதுங்கிற ஒரு இது தாட்டில் வரும்போது போட்டுதான். தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அண்ட் ஆல்சோ stay the same. Yeah, thank you. முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். என்னப்பா உனக்கு பர்த்டேவா? எனக்கு இல்லை சார், ஃபாஸ்டாக் டேக்கரோட 25th anniversary. இப்போ 25 வருஷமா ஃபாஸ்ட்ராக் கூட கஸ்டமராக இருக்கேன்னு நானும் பெருமையாக சொல்லிக்கலாம். டவுன்லோட் ஃபாஸ்ட்ராக் டாக்ஸி ஆப் நவ்.